கரண்ட்டும் இல்லாம பெட்ரோலும் இல்லாம ஒரு சுகர் கேன் ஜூஸ் மிஷின் இயக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட இன்னொரு சுகர் கேன் ஜூஸ் மிஷின் நீங்க காட்டிட்டீங்கன்னா இன்னொரு மிஷின் உங்களுக்கு ஃப்ரீங்க. வணக்கம் எம்டிஎம் நேயர்களே, நீங்க ஒரு தொழில் தொடங்கணும், சின்ன முதலீட்டுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே ரொம்ப பேர் யோசிக்கக்கூடிய பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் பிஸ்னஸுங்க, இல்லைன்னா கம்பங்கூழ் கடை வைப்பாங்க. இப்போ கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பழைய மாடல் நீங்கள் டீசலை ஊற்றிட்டு நீங்கள் கையில் சுற்றி அந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் வாங்கி நீங்கள் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு போதும் ஆயிருங்க. இப்போ வந்து டே பை டே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குங்க. வண்டி கூட பெட்ரோல் வண்டியிலேருந்து ஈவி வண்டிக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க நீங்களும் டீசல் மிஷின்லேருந்து நீங்கள் அப்கிரேட் டைம் வந்துருச்சுங்க. இதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட பாஸ் சுகர் கேன் மிஷின். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரிலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மோட்டர்லையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க கரண்ட் வச்சு. இப்போ இந்த மிஷினை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி மாடல் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் ஏன் வாங்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பெரிய மிஷின் நீங்கள் டீசல் மிஷின்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்குங்க. அந்த கிரீஸும் புகையும் இது வந்து ரொம்ப அன்ஹைஜினிக்குங்க. அந்த இடத்தவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சுக்கிட்டு அந்த இடமே வந்து அன்கிளீனாக இருக்குங்க. இதுவே நம்ம பாஸ் சுகர் கேன் மிஷின் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் கரும்பு விட்டிங்கன்னா போதுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இழுத்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஃபில்டர் பண்ணி முதல் கொண்டு கொடுத்துருங்க நம்ம பாஸ் மிஷினில். ஏன் நம்ம பாஸ் சுகர் கேன் மிஷின் ஸ்பெஷல் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மித்த பக்கமெல்லாம் நீங்கள் ஒரு மிஷினை வாங்கினீங்கன்னா ஒரு 85% ஆஃப் ஜூஸ் தாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் கரும்புல இருந்து. உங்களுக்கு ஒரு 15% லாஸாக தான் போகும். இதுவே நம்ம பாஸ் மிஷினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 95% கரும்பு ஜூஸை நீங்கள் எடுத்துக்க முடியுங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. உங்களுக்கு 5% தாங்க லாஸ் ஆகும். அதுவும் நீங்கள் 2 டைம் விடும் போது அந்த ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அது எத்தனை % ஆஃப் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் தெளிவாக கேட்டு பார்த்து வாங்குங்க. ஏப்பா எல்லாரும் இதே மாதிரி மிஷின் தான் வச்சுருக்காங்க, நீ மட்டும் எப்படி இந்த மிஷினை வச்சு 95% ஜூஸ் எடுக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் 3 ரோலர் கொடுத்துருக்கோங்க. அதுவும் ஸ்க்ரூ ரோலர் கொடுத்துருக்கோம். ஒரு ஜூஸ் மிஷினாவே ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினில் முக்கியமான பார்ட்டே வந்து ரோலர் தாங்க. அந்த ரோலர் வந்து நாங்கள் ஸ்க்ரூ ரோலர் கொடுத்துருக்கனால இந்த அளவுக்கான அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியுதுங்க. இந்த மிஷின் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட் சைடெல்லாம் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே கரண்ட்டெல்லாம் இழுக்க முடியாது மோஸ்ட்டாக. அப்போ நீங்கள் வந்து டீசலை நோக்கி போகணும், இல்லைன்னா பெட்ரோல் இன்ஜின் மாடலில் போகணும். அதெல்லாம் வேணாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேட்டரி தாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேட்டரி வேணும்னா கூட நம்மகிட்டயே வாங்கிக்கலாங்க. இப்போ பேட்டரி நீங்கள் சொல்கிறீங்க அது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நாங்கள் பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோங்க. எவ்வளோ % ஆஃப் பேட்டரி இதில் இருக்குன்ட்டு அது நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம பாஸ் சுகர் கேன் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நீங்களுக்கு வந்து பீலர் அட்டாச்மெண்ட் வேணும்னா பீலர் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருவோம். பீலர் அட்டாச்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரும்பெல்லாம் வந்து நீங்கள் சீவிட்டு இருக்க தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு இதில் போட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எல்லாமே நீட்டாக வந்துடும். கரும்பு ஜூஸ் இடும்போது உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க. அடுத்ததுங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெஸ்லாவில் யூஸ் பண்ணுற பேட்டரி தாங்க, லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் பேட்டரி லைஃபும் நல்லா வருங்க, லைஃப் லாங் வரும். அதனால தாங்க சொல்கிறேன் லித்தியம் அயன் பேட்டரியான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்தது மோட்டர்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 RPMல சுற்றுறனால உங்களுக்கு கரும்பு ஜூஸை ஈஸியாக ஸ்டக் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. இது மிஷினோட RPM பார்த்தீங்கன்னா 14 RPMங்க. இப்போ இந்த மிஷினை நீங்கள் வாங்குறீங்க, இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நம்ம அதுக்கு வீடியோவும் நாங்கள் அனுப்பிடுவோங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பர்சன் கூட நாங்கள் ரைட் பண்ணிடுவோங்க இன்ஸ்டாலேஷனுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு சர்வீஸு வாரண்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 year சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. உங்கள் இடத்துக்கே வந்து நாங்களே சர்வீஸும் பண்ணித்தரோம். அடுத்ததுங்க எல்லாரும் வெயிட் பண்ண ஒன்றுங்க, ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 64,900 இப்போ நீங்கள் 10,000 டிஸ்கவுண்ட்டு இந்த சம்மர் சீசனை முன்னிட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. அதனால் உங்களுக்கு 54,900 இந்த மிஷினை வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்கெல்லாம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 50 பேத்துக்கு மட்டும்தான். இப்போவே வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். ஒரு சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.